எரிந்த பின் சாம்பலாகி காற்றிலே எழுந்து பயணமாகி சமுத்திரத்தில் சென்று விழுந்த பின் அலையலையா எழுவார்கள் எங்கள் மண்ணிலே மரணித்த வீரர்கள். மண்ணிலே கலந்த விதைகளால், விதைகளில் இருந்து மரங்களால், மரங்களில் பூக்கள் பலதுமாகி விடுதலை வாசம் தருவார் எங்கள் மண்ணிலே மரணித்த வீரர்கள். எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். கொழுந்து விட்டெறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். கொழுந்து விட்டெறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். விழுந்து கிடந்தது போதும், விரைந்து வாருங்கள். விழுந்து கிடந்தது போதும், விரைந்து வாருங்கள். கலங்கி துடித்தது போதும், கையை உயர்த்துங்கள். கலங்கி துடித்தது போதும், கையை உயர்த்துங்கள். எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். அழிந்து கிடக்கும் தமிழினமே, நீ நலிந்து கிடக்கும் இத்தினமே. அழிந்து கிடக்கும் தமிழினமே, நீ நலிந்து கிடக்கும் இத்தினமே. சிந்திய ரத்தம், பெருகிய நித்தம், நிலத்தின் நிறமும் மாறிட உறவா. உண்டதையாகிட உயிர் பிரிந்தது என்ற நிலைகளும் இன்றே மாறிட. எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். பெண்கள் படும் துயர் கண்களில் பட, குழந்தைகள் இளையவர் பகைவர் வசப்பட. பெண்கள் படும் துயர் கண்களில் பட, குழந்தைகள் இளையவர் பகைவர் வசப்பட. என்ன செய்வது என்று தவித்து, புலம்புதல் ஒழித்து புயல் சீறி. ஈழத் தமிழினமே, வாழும் தமிழினமே, ஆளும் உரிமை பெற இத்தினமே. எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். கொழுந்து விட்டெறியும் வீடுகள் காக்க எழுந்து வாருங்கள், ஒன்றாய் சேருங்கள். அன்னை தமிழீழ நாட்டின் திருக்குமரா, அஞ்சானிங்கள் எங்கள் தோழன் சிவகுமரா. கண்ணை போல கொள்கை தன்னை மதித்தவனே, தன்னை அதற்கே முழு முதலாய் தந்தவனே. அன்னை தமிழீழ நாட்டின் திருக்குமரா, அஞ்சானிங்கள் எங்கள் தோழன் சிவகுமரா. நீ
தொடங்கிய சிறுபொறி என்று சூரியனாகானது, நீ காட்டிய பாதை என்று நேரிய வழியாயானது. நீ தொடங்கிய திருப்பொறி என்று சூரியனாகானது, நீ காட்டிய பாதை என்று நேரிய வழியாயானது. விடுதலை எங்கே வருது, விடியும் காலை தெரியுது. விடுதலை எங்கே வருது, விடியும் காலை தெரியுது. ஆயுதம் தாங்கிய மக்கள் கூட்டம் வெற்றி கொடியை நாட்டுது. அன்னை தமிழீழ நாட்டின் திருக்குமரா, அஞ்சானெங்கள் எங்கள் தோழன் சிவகுமரா. நீ நாட்டிய வித்து என்று ஆள் போல் இங்கே தழைத்தது, நீ பேசிய பேச்சு என்று நெஞ்ச கரலாயானது. நீ நாட்டிய வித்து என்று ஆள் போல் இங்கே தழைத்தது, நீ பேசிய பேச்சு என்று நெஞ்ச கரலாயானது. மக்கள் பாதை மலருது, மாற்றம் இங்கே நிகழுது. மக்கள் பாதை மலருது, மாற்றம் இங்கே நிகழுது. மாண்டன பகைவர் என்ற செய்தி நாளை வரலாறாகுது. மாண்டன பகைவர் என்ற செய்தி நாளை வரலாறாகுது. அன்னை தமிழீழ நாட்டின் திருக்குமரா, அஞ்சானெங்கள் எங்கள் தோழன் சிவகுமரா. உரிமை நீ கேட்டதனால் உன்னை சிறையில் இட்டார்கள். உரிமை நீ கேட்டதனால் உன்னை சிறையில் இட்டார்கள். உலகத் தமிழர் மாநாட்டில் 9 பேரை வாய்த்தார்கள். உலகத் தமிழர் மாநாட்டில் 9 பேரை வாய்த்தார்கள். வஞ்சக நெஞ்சினை தீர்ப்பதற்கு நெஞ்சினத்தோடு புறப்பட்டாய். வீர மரணம் அடைந்தாலும் வரலாறாய் நீ நிற்கின்றாய். அன்னை தமிழீழ நாட்டின் திருக்குமரா, அஞ்சானெங்கள் எங்கள் தோழன் சிவகுமரா. தன்னை போல கொள்கை தன்னை மதித்தவனே, தன்னை அதற்கே முழு முதலாய் தந்தவனே. எத்தனையோ தோழர்களின் இதயத்திலே வாழுகிறாய். இத்தரையில் மாற்றம் வரும் ஜெயச்சந்திரா. விட்டுதனை போட்டு விட்டாய், விட்டபணி தொடர்கிறது. விடுதலை தான் பிறக்குமடா ஜெயச்சந்திரா. ஒரு வெளிவதிலே தெரியுமடா ஜெயச்சந்திரா. பாடுபட்ட மக்களுக்கு நாடு மீட்க வேண்டும் என்று பட்டி தொட்டி சுற்றி வந்தாய் ஜெயச்சந்திரா. பாதைதனை காட்டிவிட்டாய், பயணத்தை தொடங்கிவிட்டார். பாதைதனை காட்டிவிட்டாய், பயணத்தை தொடங்கிவிட்டார். பார்ப்புகள வென்றிடுவார் ஜெயச்சந்திரா. அங்கு பாட்டாளி அரசமையும் ஜெயச்சந்திரா. எத்தனையோ தோழர்களின் இதயத்திலே வாழுகிறாய். இத்தரையில் மாற்றம் வரும் ஜெயச்சந்திரா. விட்டதனை போட்டு விட்டாய், விட்டபணி தொடர்கிறது. விடுதலை தான் பிறக்குமடா ஜெயச்சந்திரா. ஒரு விடிவதுதான் தெரியுமடா ஜெயச்சந்திரா. எழுத்திலும் பகை வீழும், எதிர்த்திடும் பகை மாயும்.
உலகிற்கு காட்டிவிட்டாய் ஜெயச்சந்திரா. உரிமை தீ மூடும் அடிமை தலைவோயும், உரிமை தீ மூடும் அடிமை தலைவோயும், உடையும் சிறை கனவும் ஜெயச்சந்திரா. அது உன் பெயரை நினைப்பூட்டும் ஜெயச்சந்திரா. எத்தனையோ தோழர்களின் இதயத்திலே வாழுகிறாய், இத்தரையில் மாற்ற வரும் ஜெயச்சந்திரா. வித்ததனை போட்டு விட்டாய், விட்டபணி தொடர்கிறது, விடுதலை தான் பிறக்குமடா ஜெயச்சந்திரா. ஒரு விடி பதில் தான் தெரியுமடா ஜெயச்சந்திரா. இளைஞரை திரட்டி வந்தாய், இயக்கத்தில் இணைத்து வந்தாய், எல்லோருக்கும் பயிற்சி தந்தாய் ஜெயச்சந்திரா. ரத்தம் சூடேறும் நிலம் மீட்கும் போர் மூழும், ரத்தம் சூடேறும் நிலம் மீட்கும் போர் மூழும், தமிழீழம் உருவாகும் ஜெயச்சந்திரா. எம் தமிழீழம் உருவாகும் ஜெயச்சந்திரா. எத்தனையோ தோழர்களின் இதயத்திலே வாழுகிறாய், இத்தரையில் மாற்றம் வரும் ஜெயச்சந்திரா. வித்ததனை போட்டு விட்டாய், விட்டபணி தொடர்கிறது, விடுதலை தான் பிறக்குமடா ஜெயச்சந்திரா. ஒரு விடி பதில் தான் தெரியுமடா ஜெயச்சந்திரா. புரட்சி பெண்டான் ஊர்மிளா, தாய் போல் அன்பை காட்டிய தோழி ஊர்மிளா. தமிழீழத்தின் புரட்சி பெண்டான் ஊர்மிளா, தாய் போல் அன்பை காட்டிய தோழி ஊர்மிளா. தமிழீழத்தின் புரட்சி பெண்டான் ஊர்மிளா. புரட்சி பெண்டான் ஊர்மிளா, தாய் போல் அன்பை காட்டிய தோழி ஊர்மிளா. தமிழீழத்தின் புரட்சி பெண்டான் ஊர்மிளா. புரட்சி பெண்டான் ஊர்மிளா, தாய் போல் அன்பை காட்டிய தோழி ஊர்மிளா. தமிழீழத்தின் புரட்சி பெண்டான் ஊர்மிளா. பெண்களும் இனிமேல் ஆயுதமேந்தி போரிடவே அவள்
ஊர்மிளா. தாய் போல் அன்பை காட்டிய தோழி ஊர்மிளா. தமிழீழத்தின் புரட்சி பெண்தான் ஊர்மிளா. புரட்சி பெண்தான் ஊர்மிளா. அடிகளும் மிதிகளும் அளவிலாத வகையினில் மழைகளாக பொழியினும் மலையெனவே நிற்போம் நாம். உதைகளும் வதைகளும் உருச்சிதைக்கும் வகையினில் உறுதியாற்றை கொட்டினும் கொள்கை காக்க நிற்போம் நாம். நாங்கள் சிறையிருந்த போதும் புது விடியல் தேடும் பறவை, வாய்மொழி இழந்த போதும் எம்விழிகள் பேசும் உரிமை. கற்களும் முற்களும் கணக்கில்லாத வேலியாய் தடைகளாக மாறினும் ஓய்ந்து போக மாட்டோம் நாம். சொற்களும் செய்கையும் சொல்லொணாத வகையினில் தீயை போல எரிப்பினும் துவண்டு போக மாட்டோம் நாம். சுற்றி சுவர் இருந்த போதும் இதயம் தாண்டி செல்லும் குதிரை கைகள் பிணைத்திருந்த போதும் மனம் எழுதும் உரிமை கவிதை. அன்னையை தந்தையை அன்பு கொண்ட மனைவியை, பிள்ளையை கிள்ளையை பேசுகின்ற மழலையை, எல்லையில்லா தொல்லையாலை அலைக்கடித்த போதிலும் இரும்பு போல உறுதியாக எதிர்த்து நின்று வெல்லுவோம். தடையிருந்த போதும் மூச்சு காத்து சேதி சொல்லும், காலம் கனியும் கருத்து உரசும் இந்த ஞானம் அன்று சிவக்கும். அடிகளும் மிதிகளும் அளவிலாத வகையினில் மழைகளாக பொழியினும் மலையெனவே நிற்போம் நாம். உதைகளும் வதைகளும் உருச்சிதைக்கும் வகையினில் உறுதியாற்றை கொட்டினும் கொள்கை காக்க நிற்போம் நாம். அடிகளும் மிதிகளும் அளவிலாத வகையினில் மழைகளாக பொழியினும் மலையெனவே நிற்போம் நாம். உதைகளும் வதைகளும் உருச்சிதைக்கும் வகையினில் உறுதியாற்றை கொட்டினும் கொள்கை காக்க நிற்போம் நாம்.
சேர்ந்திடுவேன் உன் காலடி படுகின்ற தாய் மண்ணை முத்தம் நானிடுவேன் என் மக்களை நான் காப்பேன். தேச துரோகம் நான் புரியேன் தீய பகைவர் தாழ் பணியேன். தேச துரோகம் நான் புரியேன் தீய பகைவர் தாழ் பணியேன். அன்னை தந்தை உணவுடையை இழப்பினும் உறுதியாய் போரிடுவேன். தோழா நீ வா உன் தோளோடு தோள் நான் சேர்ந்திடுவேன் உன் காலடி படுகின்ற தாய் மண்ணை முத்தம் நானிடுவேன் என் மக்களை நான் காப்பேன். உன் கண்ணில் ஒளியாய் இருந்திடுவேன் உன் இதய துடிப்பாய் இயங்கிடுவேன். உன் கண்ணில் ஒளியாய் இருந்திடுவேன் உன் இதய துடிப்பாய் இயங்கிடுவேன். இன்பம் துன்பம் எதுவரினும் அனைத்திலும் பங்கு அளித்திடுவேன். தோழா நீ வா உன் தோளோடு தோள் நான் சேர்ந்திடுவேன் உன் காலடி படுகின்ற தாய் மண்ணை முத்தம் நானிடுவேன் எம் மக்களை நான் காப்பேன். ரத்தம் ஆராய் சிந்திடினும் எம் கொடியை என்றும் தாழவிடேன். ரத்தம் ஆராய் சிந்திடினும் எம் கொடியை என்றும் தாழவிடேன். ஒரு துளி ரத்தம் உள்ளளவும் இறுதி வரைக்கும் போரிடுவேன். தோழா நீ வா உன் தோளோடு தோள் நான் சேர்ந்திடுவேன் உன் காலடி படுகின்ற தாய் மண்ணை முத்தம் நானிடுவேன் எம் மக்களை நான் காப்பேன். தோழா நீ வா தோழா நீ வா தோழா நீ வா. மனித பாவைகளா வந்து ஆயிரம் ஆயிரம் நடையிட்டோமே கல்விச்சாலை
மக்கள் பலம் இருக்கு மனிதா மறந்திட வேண்டாம், மண்ணில் வளம் இருக்கு மனதால் வருந்திட வேண்டாம். மக்கள் பலம் இருக்கு மனிதா மறந்திட வேண்டாம், மண்ணில் வளம் இருக்கு மனதால் வருந்திட வேண்டாம். தலையெழுத்தென்றால் தவறென்போம், உழைக்கும் கைகளை உயிரென்போம். தலையெழுத்தென்றால் தவறென்போம், உழைக்கும் கைகளை உயிரென்போம். மக்கள் பலம் இருக்கு மனிதா மறந்திட வேண்டாம், மண்ணில் வளம் இருக்கு மனதால் வருந்திட வேண்டாம். சுதந்திரமாக மனித இனம் இங்கே இழைத்துக் கொண்டு இருப்பது ஏன்? சுதந்திரமான சுரண்டலினால் தம்மை வருத்திக் கொண்டு இருப்பதுதான். இயந்திரமாக மனித இனம் இங்கே இழைத்துக் கொண்டு இருப்பது ஏன்? சுதந்திரமான சுரண்டலினால் தம்மை வருத்திக் கொண்டு இருப்பதுதான். உழைத்தவன் வயிற்றுக்கு உணவில்லை என்றால் உலகை மாற்றிடுவோம். தனியுடைமை சொத்துக்கள் யாவும் சமமாய் பிரித்திடுவோம். உழைக்கும் கரங்களே ஒன்று கூடு. இன்றைய 24வது வீரமக்கள் தின நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமாகிய அண்ணன் செல்வம் அரைக்கல்நாதன் அவர்களே, மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான நண்பன் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே, நண்பன் வினோ அவர்களே, மற்றும் நமது கட்சியின் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, கழக தோழர்களே, ஏனைய கட்சியின் பிரமுகர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னர் எமது இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்த தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அண்ணன் அமர்தலிங்கம் அவர்களையும், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயலாளர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களையும் நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறுகின்றோம். இன்று எமது மக்கள், எமது இனம் மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யுத்தம் முடிவடைந்தாலும் கூட ஒரு சுதந்திரமான, நிம்மதியான, ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை எமது மக்கள் ஏற்படுத்திக் கொள்வதிலே இன்றும் அவர்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கின்றனர். எமது மக்களின் விடுதலைக்காக போராட புறப்பட்ட அனைத்து தரப்பினரும், அது தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அல்லது ஆயுத அண்மையில் உருவான ஒரு விடுதலை போராட்ட அமைப்பாக இருக்கலாம், எங்களுடைய மக்களின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நமது மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சகல விட்டுக் கொடுப்புகளையும் விட்டு இனிவரும் காலங்களிலாவது எங்களுடைய குரலை ஒருமித்த குரலாக மக்களின் நலனுக்காக ஒன்றுபட்டு செயற்படுவோமாக இருந்தால் இத்தவரை இந்த போராட்டத்திலே உயிர் நீத்த அந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாங்கள் உண்மையிலே செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். இன்று உங்களுக்கு தெரியும், நாங்கள் அது வீரமக்கள் தினமாக இருக்கலாம், தியாகிகள் தினமாக இருக்கலாம், அதே போன்று மாவீர தினமாக இருக்கலாம். நாங்கள் இன்று உயிருடன் இருக்கின்றோம். இதை ஒரு வைபவமாக செய்யும்போது, ஆனால் தங்களது கணவனை, தந்தையை, மகனை இழந்து தவிக்கின்ற
அந்த குடும்பங்களின் வலி நீங்கள் யாருக்கும் உண்மையிலே புரிவதில்லை. இன்று உங்களுக்கு தெரியும், போராட்டத்தின் பெயரால் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்ததும் அல்லாமல் இன்று அன்றாடம் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட கொண்டு நடத்துவதற்கு மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கின்றனர் சகல போராட்ட குழுக்களின் குடும்பங்கள். அந்த வகையிலே அரசியல் கட்சிகளாக இருந்தால் என்ன, புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்களாக இருந்தால் என்ன, இங்கே இருக்கின்ற நலன் விரும்பிகளாக இருந்தால் என்ன, தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு இனத்தின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு வாழ வழி இல்லாமல் தவிக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் நாம் எங்களுடைய இறந்த தோழர்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக இருக்கும். அந்த வகையிலே தயவு செய்து நான் நினைக்கின்றேன், இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனைய கட்சியின் முக்கியஸ்தர்கள், பிற அமைப்புகளின் தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் வந்திருக்கின்றீர்கள். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு அன்றாட வாழ்க்கையிலே உங்களுக்கு முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்து, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தண்ணியை பொறுத்தவரையிலே இழப்பதற்கு உயிரை தவிர உயிரையும் இழந்து இருக்கிறவர்கள் உடைமைகள் உட்பட உறவுகளை கூட இழந்து இன்னைக்கு இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் ஒரேடியாக முன்னுறதும் சாத்தியப்படாத விடயமாக இல்லாமல் கூட பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோமாக இருந்தால் இந்த பகுதியிலே எமது இனம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த பழைய நிலைமையை எட்ட முடியும். அதற்கு அனைவரும் உங்களாலான ஒத்துழைப்புகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறுதியாக இன்று எங்களுடைய இந்த வைபவத்திற்கு பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலே வருகை தந்த அரசியல் கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எமது குடும்பங்களின் உறவுகள், பழைய தோழர்கள், ஏனைய கட்சி பிரமுகர்கள், இந்த ஊரிலே மிக முக்கியமானவர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வருகை தந்தமைக்காக என் சார்பிலும் எங்களுடைய கட்சியின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அஞ்சலி நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் லிங்கநாதன் அவர்களே மற்றும் புரட்சி இயக்கத்தின் தலைவர் அண்ணன் சித்தார்த்தன் அவர்களே, சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அடைக்கலநாதன், கௌரவ சிவசக்தி ஆனந்தன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கட்சி பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்கள், போராளிகளினுடைய உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்கள். முதற்கண் இந்த எங்களுடைய இன உரிமை போராட்டத்திலே மரணித்த அத்தனை போராளிகள், இயக்கங்களுடைய தலைவர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி என்னுடைய அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு, இங்கே அண்ணன் லிங்கநாதன் கூறியது போல் உண்மையிலே இந்த போராளிகள் எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள். அவர்களுடைய இந்த கல்லறைகள் ஆராதனைக்குரியவை. கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோ கூறியது போல் போராளிகளுடைய இந்த தியாகிகளுடைய கல்லறைகள் தான் உண்மையான ஆராதனைக்குரிய தேவாலயங்கள். அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த இடம் ஒரு தியாகிகளுடைய, மடிந்த போராளிகளுடைய
ஒரு தேவாலயமாக நாங்கள் இங்கே உணர்கின்றோம். இந்த வகையிலே தான் கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இளைஞர்களாக போராட்டத்தில் இணைந்து கொண்ட அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் உண்மையான நேர்மையான ஒரு போராட்டத்திலே நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். தமிழ் மக்களினுடைய உரிமை போராட்டத்திலே இணைந்து கொள்கின்றோம். தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டத்திலே இணைந்து கொள்கின்றோம். தமிழ் மக்களினுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் போராடுவதற்கு இணைந்து கொள்கின்றோம் என்ற ஒரே மூச்சோடு எந்தவித வேறுபாடுகளுமின்றி, இயக்க வேறுபாடின்றி, பிரதேச வேறுபாடின்றி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக போராடிய, களத்தில் நின்று போராடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள்ளே முட்டி மோதிக்கொண்டோம். அதன் பயனை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிலைமை ஆயுத போராட்ட காலங்களிலே நாங்கள் ஒற்றுமைப்பட முடியாமல், ஐக்கியப்பட முடியாமல், ஓரணியாக நின்று நாங்கள் எங்களுடைய இலட்சிய பாதையை நோக்கி நாங்கள் செல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையிலே நாங்கள் இன்று இருக்கின்ற நிலையிலே, நாங்கள் எஞ்சியிருக்கின்ற எங்களுடைய அரசியல் களத்திலே ஜனநாயக ரீதியிலேயும் நாங்கள் போராடுகின்ற வேளையிலே நாங்கள் ஒற்றுமைப்பட தவறுவோமாக இருந்தால், ஐக்கியப்பட நாங்கள் தவறுவோமாக இருந்தால், நாங்கள் எங்களுடைய தொடர்ந்தும் நாங்கள் கனவு காண்பவர்களாகவே தான் இருக்க முடியும். தொடர்ந்தும் நாங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுபவர்களாகவே தான் இருக்க முடியும். ஆகவே இந்த அரசியல் களம் இப்பொழுது உள்நாட்டிலாக இருந்தாலும் சரி, அயலிலே தமிழகத்திலேயே இருந்தாலும் சரி, அல்லது சர்வதேச ரீதியான களமாக இருக்கலாம், நாங்கள் இந்த அரசியல் களத்திலே ஒற்றுமைப்பட வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். பல கட்சிகள், பல இயக்கங்கள் மிதவாத கட்சிகளாக இருக்கலாம், அல்லது ஒரு காலத்திலே ஆயுதம் தூக்கிய போராட்ட இயக்கங்களாக இருக்கலாம். எல்லோரும் நாங்கள் இணைந்துதான் எங்களுடைய மக்களின் உண்மையான விடுதலைக்காக போராட வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு சபதம் எடுப்போம். நாங்கள் எதிர்காலங்களிலே தமிழ் மக்களுக்கென்று ஒரு நிரந்தரமான, தமிழ் மக்களினுடைய அந்த தேசிய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்காக, உண்மையான விடிவுக்காக நாங்கள் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும். அதன் மூலம்தான் நிச்சயமாக நாங்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன இலக்கினை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோமோ அந்த இலக்கினை நாங்கள் அடைய முடியும். மக்களுக்கு நாங்கள் அந்த போராட்டத்தினுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்த முடியும். அதன் மூலம் எங்களுடைய கனவு நிறைவேறும். அதற்காக நாங்கள் இன்னமும் கடுமையாக உழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த காலங்களை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எதிர்காலம் எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கடந்த காலங்களை மறந்துதான் ஆக வேண்டும். ஆகவேதான் இங்கே அண்ணன் லிங்கநாதன் கூறியது போல் நான் இங்கே இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறி முடிக்கின்றேன். போராளிகள், இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த அந்த வீரர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே, இந்த மண்ணுக்காக தங்களை உயிர்களையும் துச்சமென நினைத்து புறப்பட்ட ஆயிரக்கணக்கான போராளிகள், அது விடுதலை புலிகளாக இருக்கலாம், டெலோவா இருக்கலாம், புலட்டாக இருக்கலாம், இபிஆர்லவா இருக்கலாம், ஈரோஸாக இருக்கலாம், எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த போராளிகள் இன்று பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த குற்றம், அவர்கள் இந்த உரிமை போராட்ட களத்திலே தங்களை உட்படுத்திய அந்த குற்றத்திற்காக எத்தனையோ போராளிகள் இன்று நடுத்தெருவிலே நாதியற்ற நிலையிலே வாழ்க்கையை மிகவும் பொருளாதார ரீதியாக மிகவும் கீழ்மட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்களை ஏணிப்படிகளாக உயர்த்தி
உயர்த்திவிட வேண்டிய ஒரு கடமைப்பாடு அனைவருக்கும், அனைத்து கட்சிகளுடைய இயக்க தலைவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், சக போராளிகளுக்கும் அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கி எதிர்காலம், அவர்களுடைய எதிர்காலம் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து விடயங்களிலேயும் சிறக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பு இந்த நேரத்திலே நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். உரையாற்றி செல்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோதாரலிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை கூறி நிகழ்வை சிறப்பிக்க தன்னுடைய அஞ்சலி உரைகளை ஆற்றுமாறு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தரும் நமது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய தோழர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றேன். இந்த நிகழ்வின் தலைவர் நண்பன் டிடி லிங்கநாதன் அவர்களே, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் சித்தார்த்தன் அண்ணன் அவர்களே, தமிழீழ விடுதலை கழகத்தினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வம் அடைக்கலநாதன், வினோ நோகராஜிங்கம் அவர்களே மற்றும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய முக்கியஸ்தர்களே, பொதுமக்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய 24வது இந்த வீர மக்கள் தினத்திலே நாங்கள் இந்த விடுதலை போரிலே பல ஆயிரக்கணக்கான போராளிகள், பொதுமக்களை இழந்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் பல ஆயிரக்கணக்கான நிலங்களை பறிகொடுத்திருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த 24வது வீர மக்கள் தினமானது எங்களை எல்லோரையுமே மீண்டும் மீண்டும் எங்க தவறு நடந்திருக்குது, இந்த தவறுகளை எதிர்காலத்திலே நடக்காமல் இருப்பதற்காக நாங்கள் எல்லோருமே அதற்கான வழிவகைகளை என்னங்கிறதை ஒவ்வொரு விடுதலை இயக்கங்களும், மிதவாத அரசியல் தலைவர்களும், பொதுமக்களும் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நடந்து வந்த பாதையில பல்வேறுபட்ட துன்பங்களை, துயரங்களை எல்லோருமே சந்தித்திருக்கிறோம். இந்த துயரம், இந்த துன்பம் என்பது வெறும் வார்த்தைகளால் சொல்லி மாள முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தில் நான் நினைக்கிறேன் சகல இயக்கங்களை சேர்ந்த 50,000க்கு மேற்பட்ட வாழக்கூடிய இளைஞர்கள், யுவதிகளை, தலைவர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இதுவரை காலமும் இந்த போரில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் பலி கொடுத்திருக்கிறோம். ஆகவே இது எங்களை பொறுத்தவரை, எங்களுடைய இனத்தை பொறுத்தவரை இந்த இழப்புகள் என்பது மிகவும் அதிகமானது, அல்லது இது ஒரு தாங்க முடியாத பாரிய இழப்புகள். ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த தியாகங்களை செய்த போராளிகள், பொதுமக்களுக்காக இந்த மண்ணில் ஒரு நிரந்தரமான அமைதி, ஒரு சமாதானம் அல்லது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்குள்ளே இன்னும் மிக இறுக்கமான ஒரு ஐக்கியம், ஒற்றுமை, பரஸ்பரம் விட்டுக் கொடுப்பு மிக மிக தேவையாக இருக்கிறது. அதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு நிரந்தரமான
சமாதானத்தை அல்லது நிரந்தரமான தீர்வை எட்ட முடியும். ஆனா இன்றைக்கு 5 கட்சிகளை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தமிழ் மக்களுடைய பலத்துல அரசாங்கத்தோடையும் சரி அல்லது சர்வதேச சமூகத்தோடையும் சரி இன்றைக்கு பேசக்கூடிய வல்லமையும் சக்தியையும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கட்டால் அது உண்மையில அது ஒரு பெரிய விடயம். அந்த கூட்டமைப்புகளையும் கூட இன்னும் மிக இறுக்கமான ஒரு வலுவான ஒற்றுமை வேணும். ஒரு ஜனநாயகம், பரஸ்பரம் விட்டுக் கொடுப்புகள் இன்னும் நிறைய தேவையாக இருக்கிறது. இருந்தாலும் கூட கடந்த வாரம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஒரு முன்னேற்றகரமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நாங்கள் மறுக்க முடியாது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 12 வருடங்கள் கடந்தாலும் கூட நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தாங்கள். இந்த கூட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அதனுடைய ஒரு முதல் கட்டமாகத்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான 5 கட்சிகளை உள்ளடக்கிய 21 பேர் கொண்ட ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைவராக சம்பந்தன் ஐயா இருக்கிறார். அதே போல் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஒரு 10 பேர் கொண்ட 5 கட்சிகளை உள்ளடக்கிய 10 பேர் கொண்ட ஒரு தேர்தல் நியமன குழு, நிதி கமிட்டி, அதே போல தேர்தல் காலங்களிலே பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு பிரச்சார குழு போன்ற விடயங்கள் அமைக்கப்பட்டிருப்பது சற்று எங்கள் எல்லோருக்குமே ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கிறது. சில முடிவுகளை நாங்கள் கூட்டாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இன்னும் இதுக்கு மேல் இன்னும் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியாக, ஒரு சட்டபூர்வமான ஒரு கட்சியாக மாற்றி அமைத்து அது ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை இட்டு செல்வதற்கு இந்த கூட்டமைப்பு செல்லும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் இந்த வடக்கிலே நடைபெற இருக்கின்ற மாகாண சபை தேர்தலிலும் கூட யாரை முதலமைச்சராக நிறுத்துவது என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கு இடையில ஒரு பரந்துபட்ட ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்கு. ஒரு பெரிய ஜனநாயக கட்சிக்குள்ள நிச்சயமாக கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், வாதங்கள் பிரதிவாதங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இறுதியாக இந்த மாகாண சபை தேர்தலில் உயர் நீதிமன்ற நீதியரசராக விக்னேஸ்வரன் அவர்களை இந்த தேர்தலிலே முதன்மை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கு. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கம் வகிக்கின்ற கட்சி தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல வாத பிரதிவாதங்களுக்கு மத்தியில இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த முடிவு, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய கட்சி தலைவர்களும் எடுத்த முடிவுகள் பலருக்கு அதுக்கு உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் தமிழ் மக்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதனுடைய தலைவர்களும் எடுத்த முடிவை நாங்கள் அதை அந்த கடமையை, அந்த பொறுப்பை நாங்கள் சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் பல வழிகளிலுமே நிலங்களை அபகரிக்கிறதுல இருந்து பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இன்றைக்கு சிறைகளில் வைத்திருக்குது, அல்லது காணாமல் போக வைத்திருக்கு, அல்லது இன்னும் இந்த தேர்தல் காலங்களிலே சிறிய சிறிய சலுகைகளை காட்டி தமிழ் மக்களை பிரித்து கையாளுவதற்கான பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இதை ஒரு பூதாகரமான பிரச்சனைகளாக மாற்றாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்து அதை அறிவித்திருக்கு. ஆகவே இந்த முடிவை நாங்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த வடக்கில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ஒவ்வொரு தமிழ் மகனும் நாங்கள் ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமை இருக்கிறது. அதன் ஊடாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்காக, அது உள்ளூரிலே இருக்கலாம் அல்லது சர்வதேச மட்டத்திலே இருக்கலாம், இந்த தமிழ் மக்களுடைய ஒரு நிரந்தரமான சமாதானம் அல்லது தீர்வை நோக்கி போறதுக்கு இது எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு கட்சிகளும், அதாவது இந்த கூட்டமைப்பில் இருக்கிற எந்த ஒரு கட்சிகளும்
இந்த எடுத்த முடிவுகளால நான் நினைக்கிறேன் நாங்கள் எந்த ஒரு குழப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு யாரும் நாங்கள் முன்னிக்க மாட்டோம். அதே மாதிரி தமிழ் மக்களும் இந்த முடிவுகளோடு சேர்ந்து எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதன் ஊடாகத்தான் இங்கே சுற்றி வளைந்திருக்கின்ற நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பல போராளிகளுடைய அல்லது இந்த பொதுமக்களுடைய இந்த உயிர் தியாகங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த மாகாண சபை எவ்வளவு தூரம் அதிகாரங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனா இது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கைக்கு வருவது நிச்சயம். அப்படி இந்த கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த விடுதலை போரில் உயிர் நீத்த சகல போராளிகளுக்கும் சகல பொதுமக்களுக்குமான பிரம்மாண்டமான அளவில் இந்த மாகாண அரசாங்கம் ஒரு பொதுவான இடத்தை தெரிவு செய்து அத்தனை போராளிகள் தலைவர்கள் பொதுமக்களுக்கான ஒரு மாபெரும் நினைவு ஆலயத்தை உருவாக்க வேண்டும். அது ஒரு பொதுவான ஒரு தினமாக நாங்கள் தமிழர்களுக்கு என்று இன்றைக்கு நாங்கள் வெவ்வேறு தினங்களில் வீரமக்கள் தினம், மாவீரர் தினம் அல்லது தியாகிகள் தினம் போன்ற இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் ஒரே தினமாக இந்த போரில் உயிர் நீத்த 3 லட்சம் பொதுமக்களாக இருக்கலாம் அல்லது 50,000க்கும் மேற்பட்ட சகல இயக்க போராளிகளாக இருக்கலாம். இவர்களுக்கான ஒரு பொது இடத்துல மாபெரும் ஒரு நினைவு ஆலயத்தை நாங்கள் வைக்க வேண்டியிருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த போர்ல உயிர் நீத்த ஒவ்வொருத்தருடைய தியாகங்களும் சந்ததி சந்ததியாக எங்களுடைய மக்களுக்கு இது தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த விடுதலைக்கு கொடுத்த உயிர் தியாகங்கள் எவ்வளவு, அதனுடைய கனது என்னன்றது தெரிய வேண்டும். ஆகவே நிச்சயமாக இந்த மாகாண அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றியதுக்கு பிற்பாடு இந்த கடமைகளை நான் நினைக்கின்றேன். கூட்டமைப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை அமைப்புகளை சேர்ந்த எங்களை போன்றவர்களும் சரி அல்லது மிதவாத தலைவர்களாக இருந்தாலும் சரி, இது எங்களுக்கான ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதே நேரம் இந்த விடுதலை பயணத்தில் உயிர் நீத்த பல ஆயிரக்கணக்கான விசு குறிப்பிட்டது போல் கட்சியினுடைய உறுப்பினர்கள், பொதுமக்கள் அல்லது அங்கவீனம் விட்டவர்கள் அல்லது தாய் தந்தை இழந்தவர்கள் போன்றவர்களுடைய மறுவாழ்வு போன்ற விடயங்களையும் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கு. இதுதான் நாங்கள் இந்த இறந்து போன இந்த அத்தனை போராளிகள் பொதுமக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய தியாகமாக இருக்கிறது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இந்த கட்சியினால் எடுக்கப்படுகின்ற இந்த முடிவை தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அதை ஒரு பொறுப்பாக நாங்கள் எங்களுடைய அந்த கடமையை நாங்கள் செய்வதன் கூடத்தான் இந்த நாளில் இறந்து போன அத்தனை போராளிகள் பொதுமக்களுக்கு நாங்கள் செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் என்று கேட்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தன்னுடைய ஆழமான கருத்துக்களை இந்த தேசத்தின் விடுதலை பயணத்திலே பயணிப்பதற்காக புறப்பட்டவர்களில் செத்து மடிந்தோர், எஞ்சியுள்ளோர், அனாதைகள், விதவைகள், தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளுக்காக மறுவாழ்வு வேண்டும் என்று அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் ஒன்று கூடியிருந்த இடத்திலே பல வேண்டுதல்கள் வைக்கப்பட்டன. அனைத்து தலைவர்களுக்குமான வேண்டுதல் என்று ஒரு துண்டு பிரசுரமே வெளியிடப்பட்டிருந்தது. அன்றைய நாள் நிகழ்வே எந்த ஒரு தலைவர்களும் பதிலளிக்காத காரணத்தால் ஏதோ ஒரு வகையில் இன்றைய நாளிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தேவையின் அவசியத்தை புரிந்து கொண்டதன் காரணத்தால் அவரும் ஒரு போராளியாக இருந்து வந்தவர் என்ற காரணத்தினாலும் அந்த நிகழ்வுகள் நடந்தேற வேண்டும் என்ற எண்ணப்பாட்டையும் இங்கு வெளிப்படுத்தி சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கு ஒரு நன்றியை நான் சிறப்பாக கூறியிருக்க வேண்டும். தொடரும் நிகழ்விலே இந்த போராட்ட வரலாற்றிலே நடந்தவைகள், நடப்பவைகள், நல்லவைகள், கெட்டவைகள் என்ற சில கருத்துக்களை முன்வைத்து என் பள்ளியறை நண்பனும் என் சிறுவயது தொடக்கம் என்னோடு கூடி வாழ்ந்த எனருமை தோழன் மாணிக்கம் ஜெயவனர்கள் உங்களுக்காக ஒரு கவிகள். வீர மக்களுக்காக விதையாகி போன
வீரர்களை வணங்கி அமிர்தலிங்கம் தொடக்கம் தோழர் உமாவர் அகிம்சையின் அத்திவாரம் அசைக்கப்பட்டு ஆணியவேருக்கு வெந்நீர் தடவி ஆற்றுப்படுத்தியது ஆதிக்கம். ஒரு இனத்தின் தன்மான குரலை தன் வசப்படுத்திய போக்கே இளைஞர்களை எழுச்சி உரை செய்தது. இனத்தின் இருப்புக்கான போராட்டம் அகிம்சையிலிருந்து ஆயுதமாக மாற நாம் அனைவருமே காரணமானோம். அகிம்சாவாதிகள் ஆயுதத்தின் புரட்சியை மௌனமாகவே எழுச்சி ஊட்டினர், ஆதரித்தனர். ஈற்றில் மௌனித்து போனது அகிம்சை குரல். ஆரம்பத்தில் புற்றீசல்கள் போல புறப்பட்ட புரட்சிகள் எதிர்பார்த்த இலக்கினை அடைய ஏதோவெல்லாம் செய்ய காலத்தை வெல்வதற்குள் காலாவாதியாகின கால்மார்க்ஸ் சிந்தனைகள். இருப்பினும் புறப்பட்ட புரட்சிக்குள் ஒரு சிலதே எஞ்சியவற்றுக்குள் நாயா நானா நீயா நாய் போட்டி. இப்போட்டியே சகோதர படுகொலைக்கு சத்திய பிரமாணம் செய்தது. இதுவே ஆத்மார்த்த விடுதலையை அந்நியப்படுத்தியது மக்கள் மனதில். இந்த இளவின் தொடக்கமே முள்ளிவாய்க்காலுக்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது. இடையில் எல்லாம் என்னென்னவோ செய்ய ஏராளம் நடக்க எல்லாமே முடிந்தது, எல்லாம் மேயில் முடிந்தது. எல்லாமே முடிந்தது, எல்லாம் மேயில் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலையை வெளிவேசியது. இதன் உச்சக்கட்ட விலையே 13வது திருத்த சட்டம். வித்த மாட்டுக்கு விலைவேசக்கூடாது. 13வது திருத்த சட்டத்தோடு ஆயுதங்கள் களையப்பட்டன, அரசியல் பதியப்பட்டன, வெள்ளை வேட்டிகள் திணிக்கப்பட்டன. மீண்டும் 13வது திருத்த சட்டத்தில் திருத்தமா கொப்புல குந்திக் கொண்டு மரத்தை வெட்டக்கூடாது. ஏற்றுக்கொண்டே இருவரும் செய்த ஒப்பந்தம் மீண்டும் திருத்துவதாயின் ஏற்றுக்கொண்ட இருவருமே இயல்புடன் இருக்க வேண்டும். நன்மைக்காகவே நடப்பு சட்டம் இருக்க வேண்டும். ஒரு சிலரின் நலனுக்காக நாட்டு சட்டம் மாறக்கூடாது. மத்தியஸ்தம் செய்தவர்கள் மல்லாந்திருந்து துப்பக்கூடாது. ஆயுதம் அழிவு தரும். ஏற்றுக்கொண்டாலும் அகிம்சையிலாவது தீர்வு காணப்பட வேண்டும். அகிம்சைக்கு நாமாக வந்தோம். மீண்டும் ஆயுதம் தூக்க அத்திவாரம் வெட்டக்கூடாது. வேண்டாம் என்று விட்டு ஒதுங்கியுள்ளோம். அதற்காக அடிமை வாழ்வை ஆராதிப்போம் என அர்த்தம் கொள்ள வேண்டாம். விளவல எழுந்ததே வீரத்தமிழர் வரலாறு. நாம் வரலாற்றை கிளறினால் என் பேரப்பிள்ளைகள் ஒன்று கூடி விடுதலையாக மாறலாம். கைப்பிள்ளையாய் இருப்போரை கண்டபடி திட்டலாம். விட்டு விடுவோம். விஞ்ஞான யுகத்தில் அரசியல் விஞ்ஞானம் செய்வோம். அற்ப சலுகைக்கு மட்டுமல்ல, இனத்தை அளிக்கும் எந்த சலுகைக்கும் சோரம் போகாமல் கிடக்கும் சோற்றை பங்கிட்டு உண்போம். பட்டினி கிடக்க நேரினும் கோவணத்தை எரித்து குளிர் காயாதிருப்போம். ஆர் சொல்லியும் அணிதரவில்லை நம்மிடம். ஆனால் அடிக்க அங்குலம் அங்குலமாய் நகர்ந்து நாடோடியாய் திரிந்து அணிதிரண்டார்கள் ஈற்றில் இடம்பெயர்ந்து. தங்கச்சி மடம் தொடக்கம் தன்னிமுள்ளி வாய்க்கால் வரை என்ன நடந்ததென்று இங்கே இருக்கிற யாருக்காவது தெரியுமா? இங்கிலீஷ் எழுத்துக்களில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இழுபட்டு கொழுவுபட்ட கொடுமையை நாம் கண்டோம். பட்டமேசை மாநாடு, மாவட்ட சபையரசு, சேடம் இழுக்கின்ற 13வது திருத்தச் சட்டம் பேச்சுவார்த்தை நாம் பார்த்தோம். திம்புவில் தொடங்கி 7.5 சனியன் எங்களை 2009 பம்பில் தானே மாற்றியது. IPKF அவசரமாக அரசியல் என்ற அரைகுறை தீவை அரங்கேற்றம் செய்ய வடக்கும் கிழக்கும் நாடிய போது ஓடிய தலைவர்களை உயிரிடம் நாம் பார்த்தோம். தலைமைகளேனோ தங்களுக்குள்ளே உதைபட்டுக் கொண்டு உத்தரம் கொடுக்க இளமைகள் மட்டும் இடம்பலம் தெரியாமல் ஏமாந்து போன்ற சகோதர யுத்தத்தை நாம் கண்குளர காத்திருந்தோம். கொல்லி இல்லாமல், கொல்லிக்கூட முடைக்காமல், வாக்கரிசி போடாமல் கனவேற வழியனுப்பி வச்சிருக்கிறோம். இப்ப மாகாண சபைக்கு பார்த்திருக்கிறோம். கொல்லி இல்லாமல், கொல்லிக்கூட முடைக்காமல், வாக்கரிசி போடாமல் கனவேற வழியனுப்பி வச்ச நாங்கள் இப்ப மாகாண சபைக்கு காத்திருக்கிறோம். வெட்டியா தெரிஞ்சவையும், வேலை இல்லாம இருந்தவையும், காதல் தோவியால கலக்கம் கண்டவையும், கண்டபடி சேர்ந்த காடையர் கூட்டம் அல்ல விடுதலை இயக்கம். திருந்தாத உள்ளங்கள் தேர்தலுக்கு ஆசைப்பட்டது பொருந்தாத திருமணத்துக்கு பிள்ளை பிறக்குமா என்று கேட்கிறோம். எங்கள் சுதந்திர மண்ணின் எண்ணத்தில் மண்ணை போட்டி எண்ணத்தை சிதைத்தது தலைமைக்கான போட்டியும் சகோதர படுகொலையும். தலைவராக ஆசைப்பட்டு தரங்கட்டு போனது தமிழர் வாழ்வு.
தலைவராக ஆசைப்பட்டு தரங்கெட்டு போனது தமிழர் வாழ்வு. முதல்வராக ஆசைப்பட்டு முடியாமல் போக போது ஒரு சிலர் வாழ்வு. முதல்வராக ஆசைப்பட்டு முடியாமல் போக போவது ஒரு சிலர் வாழ்வு. இதுவரை இழந்ததெல்லாம் இழப்பல்ல, இனிமேல் இழப்பதற்கும் ஒன்றுமில்லை. எமது நிலம் விழுங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எமது பண்பாடு பயன்பாடற்று போய்க் கொண்டிருக்கிறது. எமது மொழி வேறு வழியின்றி இருக்கிறது. எமது இனம் குறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நிமிர்வோம். முழங்கால் மண்டியிடாமல் முள்ளந்தண்டால் நிமிர்வோம். தலைப்பாகைக்கு ஆசைப்பட்டு கட்டியிருக்கும் கோவணத்தை இழக்காமல் இருப்போம். தலைப்பாகைக்கு ஆசைப்பட்டு கட்டியிருக்கும் கோவணத்தை இழக்காதிருப்போம். ஆளுக்கு ஒரு கட்சி இருக்கட்டும், அவற்றுக்கு ஒரு தலைமை பரவாயில்லை. தமிழருக்கு ஒரு கட்சியை சட்டப்படி உருவாக்குவோம். ஆளுக்கு ஒரு கட்சி இருக்கட்டும், அவற்றுக்கு ஒரு தலைமை பரவாயில்லை. தமிழர்களுக்கு ஒரு கட்சியை சட்டப்படி உருவாக்குவோம். எட்டப்பன் இல்லாத இயக்குனர் சபை அமைப்போம். எட்டப்பன் இல்லாத இயக்குனர் சபை அமைப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலை நிமிர வைப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலை நிமிர வைப்போம். ஆண்டு தமிழனும் ஆட்சி செய்யும் அதிசயம் நடக்கும். இனி மாண்டது தமிழர் அல்ல, மண்டியிட போவதும் தமிழர் அல்ல இனி என்பதை இருவரும் தேர்தல் தீர்மானிக்கும். ஐக்கியத்திற்காக உயிர் நீத்த அத்தனை உயிர்களுக்கும் விடுதலை என்ற பெயரில் வீரத்தமிழ் வணக்கங்கள். ஐக்கியத்துக்காக உயிர் நீத்த அத்தனை உயிர்களுக்கும் விடுதலை என்ற பெயரில் வீரத்தமிழ் வணக்கங்கள். நாயாய் வேலை செய்து நகர சபையை கைப்பற்றிய மாதிரி தீயா வேலை செய்யணும் குமாரு. அப்பத்தான் மடமாகாண சபையும் எங்களுக்கு கிடைக்கும். அதிகமான வாக்குகளாலும் அதிகப்படியான உறுப்பினர்களாகும் அமோக வெற்றிக்கு அத்திவாரம் வெற்றிவாக சூடி மறைந்த நம் வீர மக்களுக்கு அன்பு படையல் செய்வோம். இதுவே இப்போதைய வீர மக்களுக்கு நாம் செய்யும் வீர வணக்கம். நன்றி. கவிதைகளை உங்களுக்காக தந்திருந்த என்னருமை நண்பன் மாணிக்கம் ஜெகன் அவருக்கு நன்றி கூறி தொடரும் நிகழ்விலே இறுதியாக எங்கள் அமைப்பினை நாங்கள் சார்ந்திருக்கின்ற விடுதலை ஸ்தாபனத்தை வழிநடத்தி செல்கின்ற எங்களுடைய தலைவர் கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் செல்வம், ஆனந்தன், வினோ அவர்களை, கூடியிருக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களே, தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அண்ணன் அமரலிங்கம் அவர்கள் கொல்லப்பட்ட நாள் தொடக்கம் எங்களுடைய தலைவர் கொல்லப்பட்ட நாள் வரை அந்த 4 நாட்களையும் நாங்கள் இந்த போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்த தோழர்கள், பொதுமக்கள், போராளிகள் அனைவருக்காகவும் அவர்களை நினைவு கூறுகின்ற நாட்களாக இது 24வது நினைவாக நடாத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல டெலோ, இபிஆர் இவர்களும் தங்களுடைய தலைவர்களுக்கும் போராளிகளுக்கும் பொதுமக்களுக்குமாக தங்களுடைய தலைவர்கள் இருந்த தினத்தின் அந்த காலப்பகுதியை ஞாபகப்படுத்துகின்றனர். இன்று தமிழ் மக்களுடைய ஒற்றுமை ஒன்றை கருதி மிக நீண்ட காலங்களுக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு மிக நீண்ட ஏறக்குறைய 10-11 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய கட்சியும் தமிழர் விடுதலை கூட்டணியும் எங்களை நாங்கள் டிஎன்ஏ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைத்துக் கொண்டோம். தமிழ் மக்களுடைய விருப்பம், தமிழ் மக்களுடைய வேண்டுகோள், தமிழ் மக்களுடைய அழுத்தங்கள் இவைகள் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணிகளாக இருந்தது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைவதற்கு. அது மாத்திரமல்ல, அந்த அழுத்தங்கள் நெடுகளவே இருந்து வந்த போதிலும்
நாங்கள் அதை தவிர்த்து வந்திருக்கின்றோம். இன்று இருக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்த காலகட்டத்திலே தமிழ் மக்கள் அனைத்தையும் இழந்து, தங்களுடைய உயிரை தவிர அனைத்தையும் இழந்து, முக்கியமாக வன்னி பகுதியிலே இருந்து லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து மீண்டும் அவர்கள் தங்களுடைய சாதாரண வாழ்க்கைகளை வாழ முடியாத ஒரு நிலை, வாழ்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலை, வடகிழக்கு எல்லாம் வடக்கிலே முக்கியமாக அந்த மக்கள் சென்று குடியேறுவதற்கு, ஒரு சுதந்திரமாக குடியேறுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. இராணுவம் மிக பாரிய அளவிலே அந்த பகுதிகளை ஆட்கொண்டிருந்த காலகட்டம். இந்த காலகட்டங்களிலே இந்த மக்களுடைய விடுதலைக்கு ஒரே வழி தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் இணைந்து கொண்டோம். உங்களுக்கு தெரியும், வன்னி மாவட்டத்திலே, யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே கூட நாங்கள் தனியாகவே நின்று போட்டியிட்டோம். அப்போது 4000 வாக்குகளால் மாத்திரம் வன்னி மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றது. அதே போல யாழ்ப்பாணத்திலும் 16000 வாக்குகளால் வெற்றி பெற்று 60,000 வாக்குகளை மாத்திரம் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே பெற்றிருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டோம் என்பதை கண்ட மக்கள் ஒற்றுமைப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவிலே ஒற்றுமைப்பட்டார்கள். ஒருமைப்பட்டு யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் 1,25,000 வாக்குகளை அளித்தார்கள். இதில் உண்மையான விஷயம் என்னென்றால், நாங்கள் அதிலே சேர்ந்து விட்டோம் என்பதற்காக அல்ல, தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான ஒரு பாதையிலே, சரியான பாதையிலே செல்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே தான் அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அதே போல அந்த ஒற்றுமை சில வேளைகளில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஒற்றுமையை நாங்கள் கட்டி காப்பதிலே அனைவருமே மிக கவனமாக செயல்பட்டு வந்திருக்கின்றோம். இன்று நடைபெற இருக்கின்ற இதை விளக்கமாக தம்பி ஆனந்தன் கூறியிருந்தார். இன்று நடைபெற இருக்கின்ற இந்த தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தலிலே கூட யாரை தலைமை வேட்பாளராக நிறுத்துவது என்பதிலே மிக முரண்பாடுகள் என்பதை அனைவருக்குமே தெரியும். பத்திரிகை வாயிலாக பார்த்திருக்கின்றீர்கள். ஒரு ஜனநாயகத்திலே நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்கும். ஜனநாயகத்திலே பலருடைய பெயர்கள் பிரேரிக்கப்படும். யார் தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தனது விருப்பத்திற்கேற்க, தனது அறிவுக்கேற்ப இவர்தான் இதை சன்றாக செய்வார் என்ற ரீதியிலே பல பெயர்கள் பிரேரிக்கப்படும். வீட்டிலே ஒருவர் தெரிவு செய்யப்படுவார். அந்த வகையிலே இன்று ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாங்கள் மிக தீவிரமாக பிரேரித்த, ஆதரித்து நின்றவர் அந்த முதலமைச்சர் பதவிக்கு தெரிவு செய்யப்படாவிட்டாலும் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதும் எந்த விதத்திலுமே எவருக்குமே ஒரு குறைந்த வேட்பாளர் என்று கூற முடியாது. அவரும் மிக கற்றறிந்தவர், நன்றாக துணிந்தவர், நன்றாக இந்த சபையை நடத்தக்கூடியவர் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயமாக அதை நம்புவார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே வேறு அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் வேறு ஒருவரை பிரேரித்திருந்தாலும் கூட இன்று முடிவெடுக்கப்பட்ட பின்பு கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்காகவே நாங்கள் முழுமையாக பாடுபடுவோம். மக்களும் அதே வழியிலே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த முக்கியமான வேண்டுகோள். இதிலே எங்களுக்குள்ளே பேதம் கிடையாது. முழுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றி என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை தேர்தலை மிக ஆர்வமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் முதலாக வடக்கு மாகாணத்திற்கு நடாத்தப்படுகின்ற ஒரு தேர்தல். வடக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஏறக்குறைய 85% மக்கள் தமிழ் மக்கள். 85% தமிழ் மக்கள் வாழுகின்ற இந்த மாகாணத்திலே தமிழ் மக்கள் என்ன கூற போகிறார்கள் என்பதை
மிக கவனமாக பார்க்கப்பட்டு வருகின்றது. சர்வதேசத்தால் மாத்திரமல்ல, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் கூட பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் நாங்கள் கதைக்கின்ற போது மாத்திரமல்ல, பத்திரிகையிலே கூட அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெல்லும் என்பதை அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பெரிய அளவிலே அவர்கள் பல வேலைகளை செய்து வருகின்றார்கள். பல வேலைகள் கொடுக்கப்படுகின்ற இளைஞர்களுக்கு சமுத்தி கொடுக்கப்படுகின்றது, யாழ்ப்பாணத்திலே கொடுக்கப்படுகின்றது, தொண்டராசிரியிலே கொடுக்கப்படுகின்றது. இப்படி இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். தேர்தலுக்காக நடைபெறுகின்ற விஷயங்கள், இதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அவைகளை எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் இந்த தேர்தலிலே முக்கியத்துவத்தை அனைவருமே அறிந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறாவிட்டால் தமிழ் மக்களே ஒத்துக்கொண்டவர்களாக வருவார்கள். இந்த பகுதியிலே நடைபெறுகின்ற இராணுவ ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் நிலப்பரப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விதத்துமே அங்கே அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு சாதாரண விஷயம்தான் நடைபெறுகிறது. இதை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல்வாதிகளை ஊழி பெரிசாக்குகிறார்கள் என்ற கூற்று உண்மையாக்கி விடுவார்கள் தமிழ் மக்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய அளவிலே வெற்றி பெறாவிட்டால் இதை மனத்திலே கொள்ள வேண்டும். இதை நான் ஏன் மனத்திலே கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், ஆயிரம் தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த உயிருக்கு விலையாக நான் இதை கூறவில்லை, விலையாக கூறவில்லை. அவர்கள் அர்ப்பணித்த உயிருக்கு தீர்மானம் கிடையாது. ஆனால் அப்படியான ஒரு பூமியிலே தமிழ் மக்கள் ஒரு பிழையான தீர்ப்பை அளித்து விட்டார்கள். இந்த மாகாண சபையை வென்றுவிட்டால் இவர்களுடைய உயிர் இழப்புக்கு எல்லாம் வீடு கிடைத்துவிடும் என்று நான் கூறவில்லை. நிச்சயமாக அவர்களுடைய அளப்பரிய உயிர்களை, விலைமதிப்பட்ட உயிர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் அடைய முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் தமிழ் மக்கள் நிம்மதியாக தங்களுடைய பகுதிகளிலே தங்களுடைய அலுவலை பார்த்து தங்களை ஆளுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கினாலே ஓரளவுக்காவது அவர்களுடைய மனத்திலே ஒரு சாந்தி ஏற்படும். அந்த இறந்த தோழர்கள் பொதுமக்கள் மனத்திலேயே சாந்தி ஏற்படும் என்பது எங்களுடைய நிச்சயமான நிலைப்பாடாகும். ஆகவே இந்த தேர்தலிலே நீங்கள் மிக கவனமாக ஆராய்ந்து, உங்களுடைய வந்திருப்பவர்கள் மிக குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மிக தெளிவாக இதை எடுத்து கூறி இந்த செய்தியை கூற வேண்டும். இது இந்த தேர்தலில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை கூற வேண்டும். இந்த தேர்தலில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பத்திரிகையாக பார்த்து ஒரு சாதாரண முதலமைச்சர் வேட்பாளரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரேரிப்பதையே மிகப்பெரிய விஷயமாக, அது ஒரு பெரிய பாரிய பிரச்சனை போல இருந்தால் எல்லா கட்சிகள் இணைந்த பிரச்சனை இருக்கின்றன. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேயே பிரேரிக்க இருக்கின்ற முதலமைச்சர் வேட்பாளர் தான் மிகப்பெரிய பிரச்சனை போல் தமிழ் பத்திரிகைகள் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் நன்மைக்காக செய்கின்றார்கள். ஆனால் ஆங்கில பத்திரிகைகள், சிங்கள பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் எல்லாமே இதை ஒரு பிரச்சனையாக சொல்கிறார்கள் என்றால் இதிலே எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் நாம் ஏன் கூறுகிறேன் என்றால், எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் கட்டி காக்க வேண்டும். கட்டி காப்பதன் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய இறந்த தோழர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு சரியான அஞ்சலியை செலுத்துவதாக இருப்போம். நான் பல தலைவர்கள் சிந்தித்து பார்த்திருக்கின்றேன். நான் முதல் ஆரம்பத்திலே கூறினேன், நாங்கள் ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியாக, இது சிந்தனைக்கு மாத்திரம் கூறுகிறேன். எங்களுடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சிந்தனைக்காக கூறுகிறேன். நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரும் இந்த விழாக்களை இப்படியே நடத்திக் கொண்டிருக்கின்றேன். இதனால் மக்களுக்கும் கஷ்டம். ஒவ்வொரு மாதமும் வருகிறது. இதை எல்லாருமாக ஒரு பொது தினத்தை எடுத்து ஒரு பொதுவாக அனைத்து கட்சிகளும், அனைத்து போராளிகளுக்கும், அனைத்து மக்களுக்குமாக ஒரு நினைவு தினத்தை நடத்த முடியுமா என்று ஒரு சிந்தனைக்கு உங்களோட நம்பிக்கை எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விடயங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்ற என் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை கூறி
இந்நிகழ்விலே தமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற உங்களுக்காக நன்றி கூறும் முகமாக தமது அமைப்பின் வன்னி பிராந்திய இணைப்பாளர் தோழர் பவான் அவர்கள் உங்களுக்கு நன்றியை செலுத்த வருமாறு அழைத்திருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்து, இங்கே இந்த விழாவை ஆரம்பித்து வைத்து விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த கந்தசாமி குருக்கள், குடியிருப்பு ஸ்ரீ சித்திவிநாயகர் ஆலய கந்தசாமி குருக்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு, தமிழீழ விடுதலை இயக்க தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கும், EPRLF முக்கியஸ்தரும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினருமாகிய சிவசக்தி ஆனந்தன் அவர்களுக்கும் மற்றும் டெலோ இயக்கத்தின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வினோ மோகாரலிங்கம் அவர்களுக்கும், இங்கே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற சுத்தானந்த இந்து இளைஞர் மன்ற தலைவர் சேனாதிராஜா ஐயா அவர்களுக்கும், எமது வையாபுரி முன்னாள் அதிபர் அவர்களுக்கும், நகரசபை உறுப்பினரான செல்லத்துறை அவர்களுக்கும், மேலும் இந்த பிரதேசத்தை சேர்ந்த மிக நீண்ட காலமாக எங்களுடன் இருந்த இந்த நிகழ்வுகளிலே தொடர்ச்சியாக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவசோதி மாஸ்டர் அவர்களுக்கும், முன்னாள் நகரசபை உறுப்பினர் சிவானந்தம் அண்ணன் அவர்களுக்கும், கோட்டக்கல்வி அதிகாரி நடராஜா மாஸ்டர், முன்னாள் நகரசபை தலைவர் SMG நாதன் ஐயா அவர்களுக்கும், முச்சக்கர வண்டி ஊர்தி தலைவர் ரவி அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நிருபர்களே, ஒளி பெருக்கி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர்களுக்கும் மற்றும் எமது மறைந்த தோழர்களுடைய உறவினர்கள் உற்றார் அனைவருக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று மதியம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மாவை சேனாதிராஜா ஐயா அவர்கள் கிளிநொச்சியிலே ஒரு கூட்டம் இருப்பதால் உடனடியாக சென்றுவிட்டார். எனவே அவருக்கும் அவரது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே வருடா வருடம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு மிகவும் எளிமையான முறையிலே இருந்தாலும் கூட எங்களுடன் தொடர்ச்சியாக ஒத்துழைக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு வெளிநாடுகளில் இருந்து கூட உதவி செய்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக இதில் நன்றி சொல்ல தவறப்பட்டிருப்பவர்களாக பிற நாடுகளில் இருந்து எங்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகளாக வருகை தந்திருந்து இருக்கின்ற எங்களுடைய தோழமைகளுக்கும், நன்றி சொல்ல தவறவிடப்பட்டவர்களுக்கும், உழைத்தவன் தான் சுந்தரம், மலையகத்து ஏதிலுக்கும் உதவினான், காணி மலைகள் தந்து குடியமர்த்தி பேணினான், மனக்கவரும் பாட்டாளி கொள்கையில் தமிழ் மக்களினம் நடை போட தூண்டினான்,
புதிய பாதை வகுத்தவன் தான் சுந்தரம், மக்கள் புரட்சி வெல்ல உழைத்தவன் தான் சுந்தரம். சுழிபுறத்து மண்தனிலே தோன்றினான், பகைவர் சூழ்ச்சி வெல்லும் வீரனாக விளங்கினான். ஆனைக்கோட்டை காவல் நிலையம் தாக்கியே பகைவர் ஆயுதத்தை கைப்பற்றி காட்டினான். புதிய பாதை வகுத்தவன் தான் சுந்தரம், மக்கள் புரட்சி வெல்ல உழைத்தவன் தான் சுந்தரம். தவறுகின்ற தலைமையினை சாடினான், அவன் தவறாது விடுதலையை நாடினான். துரோகிகளால் சூடுபட்டு மறையினும் எம் தோழர்களின் உள்ளங்களில் வாழ்கிறான். புதிய பாதை வகுத்தவன் தான் சுந்தரம், மக்கள் புரட்சி வெல்ல உழைத்தவன் தான் சுந்தரம். புதிய பாதை வகுத்தவன் தான் சுந்தரம், மக்கள் புரட்சி வெல்ல உழைத்தவன் தான் சுந்தரம். இனிப்பு வேண்டத்தானே ஒரு நாளப்பா வெளியே சென்ற